ஒரு கடன் எப்போது அரெஸ்ட் வரை போகிறது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடன் அரெஸ்ட் வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளில் முக்கால்வாசி அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அது தனி கேட்டகரி. இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிளில் ஒரு செக்கு வந்து பவுன்ஸ் ஆகி அதை போட்டோன்னா அது ஜென்யூனாக நடக்கும். ஏன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்தாலே பார்த்தீங்கன்னா அதில் கூட்ஸ் அது வந்து கொண்டு போகிற ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தியாவசியமான பண்டங்கள் அது போகிறது வரதெல்லாம் இருக்குது. அதுக்கு தனியாக கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷன் கோர்ட்டே இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனுக்கும் அதே போல் கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷன் கோர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, பர்சனல் லோன் அப்படி டிஃபால்ட்டுன்னு வந்தால் ஒரு ஆர்பிட்ரேஷன் அவார்டு எடுத்துக்கிட்டு ஒரு சிவில் கோர்ட்டுக்கு தான் போக முடியும். ஸோ அந்த சிவில் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் ப்ரொசீஜர் தான். பட் ஒரு கமர்ஷியல் கோர்ட்டில் அப்படி இல்லை. ஏன்னா இது பல பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதில் அடங்கியிருக்கு. என்றைக்குமே ஒரு லோன் வந்து வாங்கி ஒரு டிஃபால்ட் ஆகுறதுங்கிறது வேறு. பல பேர்கிட்ட பணம் வாங்கி அதை வந்து சீட்டு பணம்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர் வாங்கி அவங்களாம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் கூட நியூஸ் வந்திருக்கும். பல பேரோட பணத்தை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது. இதை வந்து அவங்க எது காக்குதுன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ஆக்ட் மூலமாக அவங்க டான்பிட் கோர்ட் வரைக்கும் போயிடுவாங்க. அதே ஈக்குவல் பவர் தான் வந்து கமர்ஷியல் கோர்ட்டுக்கும் உண்டு. ஸோ கமர்ஷியல் கோர்ட்டில் வந்து ஒரு ஆர்பிட்ரேஷன் நடந்த ஒரு அவார்டு கொடுத்து சிவில் அரெஸ்ட் வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணாலோ அல்லது உங்கள் செக்கை பவுன்ஸ் பண்ணி அந்த செக்கை பேஸ் பண்ணி கேஸ் போட்டு 138 வாரண்ட் வாங்கினாலோ கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயங்கள். அதனால தான் கமர்ஷியல் வெஹிக்கிள்ன்றது கேஸையே கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். மற்றபடிக்கு நம்பிக்கையின் பேரில் பணமாக கொடுக்குறாங்க, பணமாக செலவாயிடுது. அது வேறு இது வேறு. ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூவபிள் வெஹிக்கிள் இருக்குது. அது ஒரு வேல்யூபிள் ஒரு விஷயம். ஸோ ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க அதை வச்சு செக்கு கேஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த 138 கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது போல் சூழ்நிலைகளில் வெறுமனே நான் லோன் தான் சார் வாங்கியிருக்கேன், கிரெடிட் கார்டு தான் வாங்கியிருக்கேன், என்னோடய சிபில் பார்த்து தான் கொடுத்தாங்க, நான் கட்டலை டிஃபால்ட் ஆகிட்டேங்கிறது வேறு. பட் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து செக் பவுன்ஸ் பண்ணுறது வேறு. அதே போல் வந்து அரெஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வாரண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு நீங்கள் அப்பீர் ஆகாமல் இருக்கிறது. நாங்கள் இடத்த காலி பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்ஸு நீங்கள் இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டா கூட உங்கள் பேன் தான் உங்கள் ஐடென்டிட்டி. ஃபஸ்ட்டு இப்போ மாதிரி வந்து இந்த முகவரிகள்லாம் ஒரு ஐடென்டிட்டியாக எடுக்கிறது இல்லை. பேனோட ஐடென்டிட்டி அதே போல் ஆதாரோட நம்பர். ஸோ இதுதான் உங்கள் வந்து ஒரு நேஷ்னல் ஐடென்டிட்டியாக கார்டாக அங்கே இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு வாரண்ட்டை வந்து ரீகால் பண்ணாமல் வச்சுருக்கிறது. உதாரணத்துக்கு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அதிகமாக இருக்கும். அந்த கேஸை போட்டு தொடர்ந்து நீங்கள் வந்து சம்மனை ரிசீவ் பண்ணி வராமல் இருக்கிறீங்க, அந்த சம்மன்ஸை வந்து ப்ராப்பராக நீங்கள் கோர்ட்டில் ஆன்சர் பண்ணலை, இல்லை அந்த கோர்ட்டுக்கு வந்து மதிப்பு கொடுக்கல அப்படின்னா நிச்சயமாக அந்த வாரண்ட் உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை தான் வந்து ஒரு கடன் அரெஸ்ட் வரைக்கும் போகுது. எது எப்படியோ நீங்கள் ஒரு வழக்கறிஞரை அணுகி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் உங்கள் பிரச்சனை தெளிவாக சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான லீகல் சொல்யூஷன் உங்கள் வழக்கறிஞர் மூலம் கிடைக்கும். இந்த மாதிரியான அரெஸ்ட்டுகளை தவிர்க்கலாம். பெரும்பாலும் சிவில் அரெஸ்ட்டு, கிரிமினல் அரெஸ்ட்டை பற்றி நான் போதுமான அளவு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் இதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கணுன்னா பின்னாடி போங்க, அதாவது என்னோடய பேஜஸ்க்கு பின்னாடி போங்க. பார்த்தீங்கன்னா பழைய வீடியோவில் போட்டிருப்பேன் சிவில் அரெஸ்ட்டுக்கும் கிரிமினல் அரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம். மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்கள் கேள்விகளை இன்பாக்ஸில் போடுங்க. நன்றி.